Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தங்கம் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 15% வரைக்கும் இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறது உயர்த்தப்பட்ட நிலையில இப்ப பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 15 நாட்களுக்கு ஒரு தடவை ஆடிட்டர் சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது முதற்கட்ட கட்டுப்பாடா இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் இதற்கிடையில ஒரு உரிமத்துக்கு அதிகபட்சமா 100 கிலோ தங்கம் மட்டும்தான் இறக்குமதி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு உரிமை வச்சிருக்காங்கன்னா அவங்க குறைஞ்சபட்சம் இல்லைன்னா அதிகபட்சமா 100 கிலோ தங்கம் மட்டும்தான் இறக்குமதி செய்ய அனுமதி அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. தங்கம் இறக்குமதியை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறத மத்திய அரசு தரப்புல இருந்து நடவடிக்கையா எடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இன்னும் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ்குமார், இப்ப இறக்குமதி வரி 15% அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து இன்னும் சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? நீங்க முழு தகவல்களை பகிர்ந்துக்கலாம் ரமேஷ். அதாவது தங்க இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இதற்கு முன்பு வரை ஏற்றுமதியாளர்கள் இந்த டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் என்கிற அந்த திட்டத்தின் கீழ், அதாவது வரியின்றி தங்கத்துக்கான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யும் போது இதுவரை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வரியின்றி அந்த தங்கத்திற்கான மூலப்பொருட்களை அவர்கள் இறக்குமதி செய்து கொள்ளலாம். ஆனால் தற்போது அதற்கு ஒரு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இனி இந்த டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட், அதாவது வரியின்றி தங்கத்தை இறக்குமதி செய்வது என்கிற அந்த திட்டத்தின் கீழ் இனி 100 கிலோ வரை மட்டுமே அதிகபட்சமாக தங்கத்தை இறக்குமதி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை, எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு இறக்குமதி செய்து கொள்ளலாம். அதாவது இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் என்று சொல்வார்கள். முன்கூட்டியே தங்கத்தை வாங்குவது என்கிற அந்த பிரிவின் கீழ் அந்த கட்டுப்பாடு என்பது இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது இந்த தங்க இறக்குமதிக்கு கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உரிமம் பெற்றவர்கள் அதிகபட்சமாக 100 கிலோ வரை மட்டுமே இந்த வரியின்றி தங்கத்தை இறக்குமதி செய்து கொள்ளலாம். குறிப்பாக இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்புதான் இந்த தங்க இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்காக தங்க இறக்குமதி மீதான தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகமாக உயர்த்தி இருந்தது. இந்த சூழலில் தான் தற்போது மேலும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர், அதே போல அந்நிய செலாவளி கையிருப்பை பாதுகாக்கும் பொருட்டு பொதுமக்கள் ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை குறைக்கும்படி பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.